இந்த உலகத்துல ஃபாஸ்டா டிராவல் பண்ற ஒரே விஷயம் லைட் மட்டும்தான். ஸோ அந்த மிஸ்டீரியஸான லைட்டை தேடி 2 விசார்ட்ஸ் போக போறாங்க. அவங்க போற இடத்துல இருக்கிற நிறைய மாயாஜால கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு யூஸ் பண்ண போற ஸ்பெல் தான் சைட். ஸோ வெல்கம் டு ஹாரிஸ் பாட்டர் அண்ட் தி சேம்பர் ஆஃப் மிரர்ஸ். ஸோ அந்த 2 விசார்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்களா? நானும் நீங்களும் தாங்க. ஸோ நம்மளோட ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் நமக்கு மணி பேக் கேரண்டி தராங்க. எதுக்குன்னு தெரியுமா? நீங்கள் நீட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 2026 கவர்மெண்ட் சீட் செக்யூர் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு இருப்பீங்க, கரெக்டா? ஸோ நாங்கள் வந்து உங்களை ட்ரைன் பண்ணுறோம். எதுக்கு? கவர்மெண்ட் சீட் செக்யூர் பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட் சீட் செக்யூர் பண்ண வைக்க முடியலன்னா உங்களோட மணியை நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். ஸோ தட் இஸ் மணி பேக் கேரண்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வந்து கண்டிப்பாக 2026 உங்களை டாக்டர், இன்ஜினியராக மாற்றிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் யாருக்கெல்லான்னு பார்த்தீங்கன்னா 6 to 10 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 6th-லேருந்து 10th வரைக்கும் டியூஷன்ஸ் மாதிரி இல்லாமல் ஃபவுண்டேஷன் கோர்சஸாக, அதாவது கான்செப்ட்ஸை புரிய வைக்கிறது தான் இந்த ஃபவுண்டேஷன் டீம் அண்ட் தி ஃபவுண்டேஷன் கோர்ஸோட வேலையே. ஸோ இமேஜின், நீங்கள் 11th 12th முடிச்சுட்டு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு விழுந்து விழுந்து படிக்கிறதுக்கு 6th-ல இருந்தே இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் அப்பப்போவே கரெக்டாக படிச்சுட்டா தட் இஸ் தி ஸ்மார்ட் ஒர்க், ரைட்? ஓகே, இப்போ நம்மளோட ஜேர்னிக்குள்ளே போகலாம். எஸ், ஸோ நம்ம ஜேர்னிக்குள்ளே போகிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பெல் போட்டோம். வாட் இஸ் தி ஸ்பெல்? எக்ஸ்பெலர்மெஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லைட் பற்றி. நம்ம எல்லாருக்குமே லைட் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும் அப்படின்றது தெரியும். அந்த லைட்டுக்குன்னு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லைட்டை எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணலாம்? லைட்டுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட் எமிட் ஆகும், அந்த லைட் அப்சர்வ் ஆகும், அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் லைட்டோட மேஜரான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்றது தான் நம்மளோட செஷன்ல பார்க்க போறோம். இதுல நீங்க யோசிச்சு பாருங்க, லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நமக்கு மிரர்ஸ், இதுல எல்லாம் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன், எமிட் ஆகிறதுக்கும் நிறைய மீடியம்ஸ் இருக்கு. அப்சார்ப்ஷன் எங்கெல்லாம் நடக்கும்? கிரவுண்ட்ல வந்து நமக்கு லைட் விழுது அப்படின்னா அந்த இடத்துலயும் நமக்கு லைட் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து அப்சார்ப் ஆயிடும். அது இல்லாம இந்த போட்டோசிந்தசிஸ் இந்த மாதிரியான ப்ராசஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் என்ன பண்ணும்? லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ இதெல்லாம் லைட் அப்சர்வ் ஆகுறதுக்கான இடங்கள். எஸ், ஓகே. ஸோ இதுதான் லைட்டோட பேசிக்ஸ். இந்த லைட்டுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வேவ் பார்ட்டிகிள் டியூவாலிட்டி. ஸோ லைட்டுக்கு 2 நேச்சர் இருக்கு. ஒன்னு வேவ், அனதர் இஸ் பார்ட்டிகிள். ஸோ அது 2 விதமா டிராவல் ஆகும். ஒரு இடத்துல பார்ட்டிகிளா இருக்கலாம், ஒரு இடத்துல வேவா இருக்கலாம். ஸோ அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய நேச்சரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். மிஸ்டீரியஸா இருக்குல்ல? ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட். ஸோ லைட்டோட ஸ்பீடு, லைட் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா ஜுப்புன்னு போயிடும். ஆமாங்க, நிஜமாலே இது ஸ்பீடாக போயிடும். எப்படி? லைட்டோட ஸ்பீட் என்ன? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். 3 போட்டு பக்கத்தில் 8 ஜீரோஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் உங்கள் லைட்டோட ஸ்பீட். இமேஜின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லைட் ட்ராவல் பண்ணும். ஈவன் இப்படின்றக்குள்ளேயும் லைட் ட்ராவல் பண்ணிடும். ஸோ தட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி லைட். தென் ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் அப்படின்னா என்ன? லைட் ஆல்வேஸ் டிராவல்ஸ் இன் a ஸ்ட்ரைட் லைன். லைட் வந்து நேரா மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். எங்க? ஹோமோஜீனியஸ் மீடியம்ல, அதாவது காத்து மாதிரியான இடங்கள்ல அது ஸ்ட்ரைட்டா மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். அப்போ அதோட பாத் மாறுமா? கண்டிப்பா மாறும். எப்போ? ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு லைட் டிராவல் பண்ணுது அப்படின்னா அதனுடைய பாத் சேஞ்ச் ஆயிடும். அதாவது இப்படி போயிட்டு இருக்க லைட் இப்படி பெண்ட் ஆயிடும், இல்ல இப்படி போயிட்டு இருக்க லைட் இப்படி பெண்ட் ஆயிடும். அது மீடியமோட நேச்சரை பொறுத்து. தென் இன்டராக்ஷன் வித் மேட்டர். இதுதான் நம்ம டிஸ்கஷன்ல இருக்கிற முக்கியமான டாபிக். லைட் வந்து ஒவ்வொரு மீடியமோட போறப்பையும் இட் மே பி ரிஃப்ளெக்டட், இட் மே பி ரிஃப்ராக்டட் ஆர் இட் மே பி அப்சர்வ். இது 3 தான் லைட்டோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ்.
இதுல நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கான மேஜிக் என்னன்னு பார்த்துடலாமா? எஸ். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஸ்பெல் போடணும்ல. ஸோ வாட் இஸ் தி ஸ்பெல்? யா, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. பெட்ரிஃபிகஸ் டோட்டலிஸ். ஸோ ஸ்பெல் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நமக்கு சீக்ரெட்ஸ் அன்லாக் ஆகும். ஸோ நமக்கான ஸ்பெல் என்ன? சயின்ஸ் தான் இல்ல? ஸோ ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். ஒரு லைட் வந்து ஒரு சர்ஃபேஸ்ல படுது. அந்த சர்ஃபேஸ்ல இருந்து லைட் என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? ஒரு இடத்துல வந்து லைட் பட்டு அது பவுன்ஸ் ஆகி திருப்பி போறது தான் ரிஃப்ளெக்ஷன். சி, நமக்கு இந்த இடத்துல ஹாரி பாட்டர் என்ன பண்றாரு? மிரரை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? ஹில் see his image. அவரோட இமேஜை அவர் பார்ப்பாரு இல்லையா? அப்போ என்ன இருக்கு? லைட் போய் அந்த கண்ணாடியில பட்டு அவரோட இமேஜை அவர் பார்த்திருக்காரு. அப்போ என்ன ஆயிருக்கு? லைட் போய் பட்டு பவுன்ஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது ஒரு பவுன்சிங் ப்ராசஸ். அதாவது போய் பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுறது. ஸோ அப்படி அது ஆகிறப்ப தான் நம்மளால அதை இமேஜா பார்க்க முடியும். ஸோ லைட் வந்து ஒரு ஒரு பயங்கர மிஸ்டீரியஸான விஷயம் தான். சி, நம்ம ஒவ்வொரு பொருளை பார்க்கறதுக்குமே, இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன். ஸோ நம்மலாம் இப்படி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்ன? லைட். இப்போ இந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா நம்ம யாருமே யாருக்கும் தெரிய மாட்டோம். கரெக்டா? ஸோ நம்ம ஒவ்வொரு பொருளை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகிற விஷயம் லைட். அண்ட் அந்த லைட்ல அந்த ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகிற ஃபெனாமினன் என்னது? ரிஃப்ளெக்ஷன். இப்போ நான் இந்த கேமராவை பார்க்குறேன். ஸோ நீங்க கேமரால இருந்து என்ன பார்ப்பீங்க? ஸோ நம்ம பார்க்குறப்போ நமக்கு அந்த பொருள் எப்படி தெரியும்? அந்த லைட் போய் அதுல பட்டு அந்த லைட் நம்ம கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகிறனால தான் தெரியும். ஸோ தட் இஸ் தி கேஸ் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் நடந்துருது. இந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு சில லாஸ்லாம் இருக்கு. கரெக்டா? நம்ம நடந்து போறோம், நிக்கிறோம், பறக்கிறோம், ஏதோ ஒன்று பண்றோம்னா அதுக்கெல்லாம் லாஸ் இருக்கிற மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கும் லாஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லாஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணுமே இல்லை, ஒரு சர்ஃபேஸ்ல லைட் வந்து படுது. கரெக்டா? ஸோ அதே சர்ஃபேஸ்ல இருந்து தான் அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ சிம்பிளான விஷயம், அது ரெண்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் என்ன இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஸோ லைட் எங்க வந்து இன்சிடென்ட் ஆகுதோ அதே இடத்துல இருந்து தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டா? இன்னொரு இடத்துல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது பேர் ரிஃப்ளெக்ஷனே கிடையாது. ஸோ ஒரே இடத்துல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால அதனுடைய ஆங்கிள் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேம். யா. ஸோ ரெண்டாவது முக்கியமான லா என்ன? இந்த இன்சிடென்ட் ரேவா இருந்தாலும் சரி, ரிஃப்ளெக்டட் ரேவா இருந்தாலும் சரி, அதுக்கு நடுவுல நீங்க சென்டரா ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா தட் இஸ் யுவர் நார்மல். இந்த 3 லைனும் ஒரே பிளேன்ல தான் இருக்கும். கரெக்ட்? லைஸ் இன் தி சேம் பிளேன். ஒரே பிளேன்ல தான் இருக்கும். கரெக்ட் தானே? ஏன்னா ஒரே இடத்துல தான் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஆங்கிள் ஒரே இடத்துல தான் கிரியேட் ஆகும். ஸோ அந்த 3 லைனும் கரெக்டா ஒரே இடத்துல தான் இருக்கணும். சிம்பிளான லாஸ் தான் இல்ல? ஸோ இதுதான் ரிஃப்ளெக்ஷன் பத்தின லாஸ். ஸோ அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன்ல இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஏதாவது டைப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. என்ன 2 டைப்ஸ்? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? இப்போ நீங்க எடுத்துக்கிற சர்ஃபேஸ் ஃபிளாட் சர்ஃபேஸ், ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்கு. தென் இட் இஸ் அ ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா நீங்க எடுத்திருக்க சர்ஃபேஸ் இப்படி இருக்கு. அதாவது கர்வ்டா ஒரு ராக் மாதிரி, இல்ல ஒரு மவுண்டனோட ஸ்லோப் மாதிரி வந்து ரொம்ப கரடு முரடா இருக்கு அப்படின்னா that is the rough surface. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ரிஃப்ளெக்ஷன் கிடைக்காது. ஏன்னா லைட் போய் ஒரு இடத்துல படாது, நிறைய இடத்துல படும். ஸோ நமக்கு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ போய் படுற ஒரு லைட் நமக்கு மல்டிபிளா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ that is nothing but irregular reflection. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பெல் கொடுக்கணும். என்ன ஸ்பெல் கொடுக்கணும்? கன்ஃபியூண்டோ. ஓகே? எஸ். ஸ்பெல் இந்த அடி கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. மிரர். மிரர்ல பார்த்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரிஃப்ளெக்ஷனோட அப்ளிகேஷன் இல்ல ரிஃப்ளெக்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிரர்ல. நம்ம ரிஃப்ராக்ஷன் பத்தி படிக்கிறப்போ அங்க டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஒர்க் ஆகும். ஸோ இங்க நம்ம ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் தான் அதனுடைய அப்ளிகேஷனா இருக்கும். அப்படிப்பட்ட மிரர்ஸ் 2 டைப். ஒரு டைப் என்ன? பிளேன் மிரர். இன்னொரு டைப் என்ன? ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ ரிஃப்ளெக்ஷன் வந்து எங்க நடக்கும்? மிரர்ஸ்ல தான் நடக்கும். ஸோ இந்த பிளேன் மிரர் என்ன பண்ணும்?
இப்போ நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் போய் கண்ணாடியில் உங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ரைட் ஹேண்டை ரைஸ் பண்ணால் மிரர் என்ன பண்ணும், லெஃப்ட் ஹேண்டை ரைஸ் பண்ணும். ஸோ நம்மளோட இமேஜ் லேட்ரலி இன்வெர்ட்டடாக தெரியும். அதாவது ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட்டும் லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட்டும் தெரியுறது தான் லேட்ரலி இன்வெர்ட்டட். இப்படி இன்வெர்ட்டடாக தலைகீழாக தெரியாது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி லேட்ரலாக இன்வெர்ட்டட் இமேஜ் ஃபார்ம் பண்ணுறது எது, பிளேன் மிரர்ஸ். ஸோ சைஸ் மற்றது எல்லாமே சேமாக இருக்கும். இமேஜ் மட்டும் லேட்ரலி இன்வெர்ட்டடாக இருக்கும். அதாவது லெஃப்ட் ரைட்டுக்கும் ரைட் லெஃப்ட்டுக்கும் சேஞ்ச் ஆயிடும். ஸோ தட் இஸ் யோர் பிளேன் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர்ஸ்னு 2 டைப் இருக்கு. ஸ்பெரிக்கல்னா என்ன, ஸ்பியர் ஷேப்ல இருக்கிறதா ஸ்பெரிக்கல். அதாவது ரவுண்டே ஒரு 3D ஆப்ஜெக்டா இருந்தது தான் ஸ்பெரிக்கல். கரெக்டா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 மிரர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கான்கேவ் மிரர்ஸ், கான்வெக்ஸ் மிரர்ஸ். அப்படி ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ல நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதில் தான் எல்லா யூஸுமே இருக்கு. ஸோ இஃப் யூ கோ ஃபார் கான்கேவ் மிரர், ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க, இட் இஸ் கர்வ் இன்வர்ட்ஸ். ஸோ இன்வர்ட்ல கர்வ் ஆகியிருக்கும். அதனால லைட் வந்து உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகி கிடைக்கும். இந்த நைட்லலாம் நீங்கள் பைக்கில் போகணுன்னா ஹெட்லைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்லைட்ஸில் ஏன் வந்து உங்களுக்கு கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, லைட் கான்சென்ட்ரேட்டடாக ஒரே இடத்துல அடிக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே கான்வெக்ஸ் மிரர்ஸ் வந்து அவுட்வேர்டாக பல்ஜ் ஆகியிருக்கும். ஸோ அதுலேருந்து லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் ஆகி கிடைக்கிற இமேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வைடராக கிடைக்கும். அதாவது நிறைய ஏரியாவை கவர் பண்ணிடும். இப்போ இந்த ரியர் வியூ மிரர்ஸ்லாம் நம்ம கார்ஸ் அண்ட் பைக்ஸில் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து அவங்க பின்னாடி வந்து ரொம்ப தூரத்துக்கு பார்க்கணுன்றதுக்காண்டி அது இமேஜ் எப்படி பண்ணி காமிக்கும், குட்டி பண்ணி வைடர் லார்ஜர் டிஸ்டன்ஸ்க்கு காமிக்கும். ஸோ தட் இஸ் தி யூஸ் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர்ஸ். கரெக்டா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட கான்கேவ் மிரர் இருக்கும். ஸோ கான்கேவ் மிரரோட பர்பஸ் என்ன, நமக்கு லைட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி காமிக்கணும். ஸோ திஸ் இஸ் யோர் மிரர் சர்ஃபேஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிரர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, இப்படி இருக்கும். அதாவது இதில் அவுட்வேர்டாகவும் அதில் இன்வேர்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத் ஆஃப் தி மிரர். ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ரெண்டுமே வேறு வேறு இடத்துல அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பொறுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் அபவுட் மிரர்ஸ். ஸோ மிரர்ஸ் எதோட அப்ளிகேஷன், ரிஃப்ளெக்ஷனோட அப்ளிகேஷன். ஓகே, ஸோ நம்ம மிரர்ஸ் பற்றி பார்த்துட்டோம், ரிஃப்ளெக்ஷன் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இது ஒரு போனஸ் டாபிக். ஓகே, லெட்ஸ் சி. ஸோ லெட்ஸ் சே தி ஸ்பெல் இம்பெரியோ. யா, ஸோ இட் இஸ் அ டூ-வே மிரர். டூ-வே மிரர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாரி பாட்டர் சீரீஸில் வர மாதிரி அந்த போர்ட்டல்லேருந்து இந்த போர்ட்டலுக்கு வர முடியாது. யா, ஸோ ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸாகவும் இன்னொரு சைட் ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸாகவும் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் சென்டர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மிரர்ஸ் வச்சுருப்பாங்க. லைட் போடுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளே தெரியும். லைட் ஆஃப்ல இருந்ததுன்னா ரிஃப்ளெக்ஷன், நம்ம இமேஜே நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் தி டூ-வே மிரர். சி, அங்கே காமிச்ச அதே டூ-வே மிரர் தான். சி, இந்த மாதிரி மூவிஸ்லலாம் நமக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபிசிக்ஸோட படிச்சீங்கன்னா யூ ஆர் தி ஜீனியஸ். சி, இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் மிரர்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ரிஃப்ளெக்டிவாகவும் இன்னொரு சைட் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும். விச் மீன்ஸ் பார்ஷியலி லைட் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், பார்ஷியலி இட் வில் ரிஃப்ராக்ட். ஸோ அப்போ இன்னொரு சைடு இருக்கவங்களுக்கும் நம்மளோட இமேஜ் தெரியும். ஸோ தட் இஸ் தி யூஸ் ஆஃப் டூ-வே மிரர். நீங்கள் இந்த நிறைய மூவிஸில் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கான மேஜிக்கல் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட ஸ்பெல் என்னது, சயின்ஸ். ஸோ இது என்ன பண்ணும், தொடரும். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன், போயிடாதீங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்ன அதே விஷயம் தான். நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நீட் ஜேஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மணி பேக் கேரண்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 6th to 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஃபவுண்டேஷன் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் 6th to 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் 6th to 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கம் அண்ட் ஜாயின் வித் அஸ். தேங்க்யூ கைஸ்.